சளி, இருமல், காய்ச்சல் இது மட்டும் உடலுக்கு வர பிரச்சனை கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம உடலுக்கு எதிர்பாராத ஆபத்துகளும் ஏற்படுது. பாம்பு, தேள் இந்த மாதிரி கொட்டுறப்போ நமக்கு அத்தியாவசியமான முதலுதவி வேகமா பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அப்ப நமக்கு யோசிக்கிற சக்தியே இருக்காது. எதுக்குன்னா அந்த ஷாக்லயே நம்ம சுயநினைவுலயே இருக்க மாட்டோம். கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்ய தேடின மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற செடிய நம்ம கவனிக்காம விட்டுறோம். உண்மையா அந்த செடி என்னது? அந்த செடி மூலியமா நமக்கு அத்தியாவசியமான முதலுதவி கிடைக்குதா? இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. செடின்னு சொல்றோம் இல்லையா, அது வேற எதுவும் கிடையாது, அதுதான் நாயுருவி செடி. அதே மாதிரி இந்த நாயுருவிய வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இந்த நாயுருவி செடியோட உபயோகங்கள் என்னங்கறத இப்ப பார்க்கலாம். கிட்னி பிரச்சனையால யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்க நாயுருவி இலைய நல்லா கொதிக்க வச்சு வெதுவெதுப்பா வந்ததுக்கு அப்புறம் குடிச்சீங்கன்னா உங்க கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் முழுவதுமா சரியாகும். நாயுருவி இலை சார வச்சு நம்ம ஸ்கின் மேல இருக்கிற சொறி, சிரங்கு, படர்தாமரை இந்த மாதிரி ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணலாம். இந்த நாயுருவி செடியோட விதைய பால்லையும் காய்ச்சி குடிக்கலாம். இது உங்களோட வயிற்று வலிய குறைக்குது. இந்த நாயுருவியோட வேற நல்லா காய வச்சு அத சாம்பலா பண்ணி கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவோ நல்லது.